இதெல்லாமே வந்து அதோட ரீதி எப்படி நீங்கள் எவ்வளோ டைம் வச்சு ஏற்றி போகிற அதெல்லாமே சொல்லுங்கள். பறவை பிடிக்கும் போது தான் பண்ண ஓகே. அது எவ்வளோ பறவை பிடிக்கும் அந்த பறவையிலே தான் வந்து சிக்காக இருக்கும்போது ஜஸ்ட்டு சுற்றி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எவ்வளோ டைம் வச்சு ஏற்றி எடுக்கும்? நான் வந்து அப்புறம் பகலில் உடலிருந்து பறவை எவ்வளோ நேரம் பகலில் டெய்லி ஒரு 3 மணி நேரம் பறக்கணும். ஓகே. ஈவினிங்கில் எந்த பறத்தி ஏற்றிட்டு வரேன் அது மீன்ஸ் முதல்ல டெய்லி வெயில் தான். ஓகே. வெயிலுக்கு 2 வாரம் நல்லா வெயில் விட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நைட் எடுப்பேன். ஓகே. நைட் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டெப் 6 மணி 4 மணி அப்படி 2 ஏற்றி வருவேன். 2 மணி நேரம் காற்று விட்டுருவேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து எத்தனை மணி முடிக்கும் போது நைட்டில்? நான் வந்து மதியம் வந்து ஒரு 2 மணிலேருந்து இருட்டுக்குள்ள ஏற வரைக்கும் நான் வந்து நைட்டை விட மாட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் நைட்டு விடுவேன். அப்போது வந்து இந்த சாப்பாடு இதெல்லாமே வந்து டூர்னமெண்ட் பண்ண புறாக்கு சாப்பாடு எல்லாமே எப்படி ஏதா? அது எப்போவுமே நம்ம வந்து கொண்டாடலாம் பாதம் இருக்கணும். பதாம் பருப்பும் கொண்டக்கடலை வந்து எவ்வளோ கடலை கொடுக்குவேன்? நான் வந்து இறப்பை ஃபுல்லாக கடலை கொடுப்பேன். அதே மாதிரி 10 பருப்பு. ஓகே. வந்து கொக்கரை ஃபுல்லாகுந்த வரைக்கும் சாப்பாடு போடுவேன். ஓகே. அல்ல இத்தனை கடலை அப்படி கிடையாது. ஓகே. ஓகே. வந்து டூர்னமெண்ட் டைமுக்கு தலைய நாள் எவ்வளோ சாப்பாடு கொடுத்து வந்து காலையில் காலையில் அடைச்சேன். இப்போ நாளை வந்து 6 மணிக்கு ஒன்றா இன்னைக்கு வந்து காலையில் 7 மணிக்கு ஃபுல்லாக இறடைச்சேன். ஓகே. ஓகே. இறப்பை வந்து ஃபுல்லாக அடைச்சிடலாம். ஓகே. தலையிலே காலையிலே ஓகே ஃபுல்லாக அடைச்சிடலாம். அடைச்சிட்டு நம்ம வந்து சாயங்காலம் ஒரு சிங்கு தண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 8 மணிக்குள்ள ஒரு சிங்கு தண்ணி. ஓகே. அவ்வளோதான். செஞ்சு தண்ணின்னு சொல்லும்போது 20 ml. 20 ml. ஓகே. ஓகே. அது கொடுத்துட்டு ரிட்டர்ன் நான் காலைல பார்க்கும்போது ஒரு இறம் இருக்குது. காலைல அதுக்கப்புறம் இறம் ரெஸ்டராக இது பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய இறம் இருக்கும். ஓகே. இது வந்து பதாம் பருப்பு அதாவது மாதிரி ஏதாவது கொடுக்குறியா? அதோ கொடுக்குமா? எத்தனை பருப்பு கொடுத்தாச்சு? வந்து நம்ம வந்து ரெஸ்ட்டில் வந்து 10 பருப்பு. ஓகே. அது இது டேன் நான் கூட என்ன சொன்னேன் 1.5 பருப்பு 2 பருப்பு அதுக்கு மேலாம் கொடுத்தது இல்லை. நான் வந்து இதுக்கு முந்தின வருஷம் நான் கொடுத்துருக்கேன் 7 பருப்பு கிட்ட கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. ஆனால் இந்த வருஷம் என்னன்னா 1.5 பருப்பு மேலே தான் கொடுத்தது இல்லை. ஓகே. ஓகே. இப்போ இந்த வாட்டி டூர்னமெண்ட் விட்டுருந்தால புறாக்கள் அது எந்த மாதிரி வந்து இப்போ ஹைட் ஏறின புறாக்கெல்லாம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மீன்ஸ் போயிட்டு வர டேனுக்கு? ஒன்று வந்து நல்லா வண்டு போல தான் முடிக்கும். அப்புறம் தாரைக்குனாலே 6 மணி மேலே தான் அப்புறம் 3/4 மணி நேரம் கூட்டி மேலே தான். ஓகே. ஓகே. ரெண்டுமே தனித்தனியாக இருந்து பறக்கிறே சேர்ந்து. ஓகே. தனித்தனியாக இருந்து பறக்கவே வந்து ஒருத்தர் எப்போவுமே கூட்டுக்கு மேலே ஒருத்தர் வந்து தள்ளி போய் வந்துட்டு. ஒன்று வந்து அரைமட்டம். ஓகே. 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 வந்து மிஸ் ஆனது இப்போ இந்த புறா தான். ஆமாம். இது 7:30 மேலே வந்து கண்ட்ரோல். அதுக்கப்புறம் எப்போ எத்தனை மணி வரைக்கும் பறந்துருக்கு? 8:15 பிராணிக்கு 7:30லேருந்து 8:15 வரல. ஓகே. நம்ம சாடி வரணும். அதுக்கப்புறம் 8:15 வந்து 8:15லேருந்து நம்ம பிராணிக்கு தான் ஒரு 10:30 வரை பிராணிக்கு தான். ஓகே. அதுக்கப்புறம் 10:30 வரைக்கும் இருந்திருக்கு. அது சப்போர்ட் அப்போ 20 மணி நேரம் வரை பறந்துருக்கு புறாக்கள். ஓகே. ஓகே. இது நம்ம மெயின் ப்ரா. இது 15 பறந்து பண்ணலாம். ஓகே. ஓகே. இதுக்கு சப்போர்ட் பண்ணி தான். ஓகே. ஓகே. இதுக்கு முன்னாடி என்னென்ன டூர்னமெண்ட்டுகளை நீங்கள் விட்டுருக்கு? இப்போ இந்த டூர்னமெண்ட்